ஒரு ஓபிஎஸ் போனால் இயக்கம் அழிஞ்சு போகாதுன்னு எடப்பாடி சொன்னார். 5 ஓபிஎஸ் உருவாக்கியிருக்காங்க. நான் உதயகுமார் ஒரு ஓபிஎஸ் முக்குளத்தூர், செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், ராஜன் செல்லப்பா, இப்படி 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரும் அதிமுகவுடைய முக்குளத்தூர் அடையாளம். 5 பேர் எதை சொல்லுகிறார்களோ எங்க தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் அப்படியே கேட்டுக்குவார். இப்போ கொங்கு மண்டலத்திலுமே இது அதிமுக ஃபேவரா இருக்கா? இல்லை, கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொங்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சாதியில் ஒரு முதலமைச்சர் வந்திருக்காருயா எடப்பாடி, எல்லா கட்சிக்காரனும் திமுக ஏன் அங்கே அற்றப்பலா பாது. நீங்கள் கொங்கு ஈஸ்வரன் இருந்துமே கொங்கு பெட்டில் ஜெயிக்குத. கொங்கு ஈஸ்வரனுக்குலாம் பெரிய மதிப்பு இல்லையா? இவரை போல ஒரு சாதி கட்சி தலைவராக அவரை பார்க்கலையா மக்கள்? இல்லை, அதாவது அதை விட முதலமைச்சராகவே எடப்பாடி இருக்கார்ல ஒரு கொங்கு, அதுதானே ரசிப்பான் மக்கள். அந்த புதிய வாக்காளர்களுடைய ஓட்டும் இளைஞர்களுடைய ஓட்டும் தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்குது. இன்னைக்கு இளைஞர்களை கவர்ந்த ஒரு தலைவராக சீமான் இருக்காரா, இல்லை விஜய் இருக்காரா, யார் சார் இருக்கிறாங்க? இவங்கள பார்க்கும் பொழுது புது வாக்காளர்கள் விஜய்க்கு போயிருக்காங்க. திமுக ஓட்டு சேதாரமாயிருக்கு, அதிமுக ஓட்டு அப்படியே இருக்கு. நான் ஒரு முன்னணி புலனாய்வு பத்திரிக்கை விஜய் தான் முதலமைச்சர்னு போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? முன்னணி பத்திரிக்கை புலனாய்வு பத்திரிக்கை டோட்டல் பேக்கேஜ் எவ்வளோ சார் வாங்குறாங்க? கோடிகள் தான்.